இன்னும் திமுகவோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்களையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அது அறிவிப்பு வரும். கண்டிப்பா அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேட்புமனு தாக்கல் செஞ்ச உடனே பிரச்சார பயணம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல 30ஆம் தேதி தலைவருடைய பிரச்சாரத்துக்கு நாங்க ஏற்கனவே அனுமதிக்கு கேட்டு அப்ளை பண்ணிருக்கோம். அது இன்னும் அப்ரூவ் ஆச்சான்னு தெரியல. இன்னும் என்ன திரும்ப அவங்க அதே மாதிரி விசிட் பண்ணிட்டு திரும்ப பெரம்பூருக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. கம்ப்ளீட்டா சென்னை கார்பரேஷன் ஃபுல்லா குமரகுரு கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. கீழே போலீஸ்ல போய் ஸ்டேஷன்ல போய் கேட்டா கமிஷனர் கேட்காம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ எங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸப்ஷன் வேணும்னு கேட்டிருக்கோம். ஸ்டேட் லெவல்ல எங்களுக்கு ஓரளவு எக்ஸப்ஷன் வேணும். ஏன்னா இந்த ஆப்ல எல்லாமே திரும்ப நீங்க அசம்பிளி லெவல்ல போகுது. அசம்பிளி லெவல்ல போனா திரும்பவும் அது ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அது இல்லாம எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சீனியர் ஆஃபீஸர்ஸ் யார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் இன்னும் திமுகவோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்களையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். எங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா நீங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன் டெல்லிக்கு அமிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் டெல்லிக்கும் இந்த காப்பி அமைச்சிருக்கோம், ஹார்ட் காப்பி அமைச்சிருக்கோம், இமெயிலையும் அமைச்சிருக்கோம். டெல்லிக்கு அமிச்ச காப்பியும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவங்ககிட்ட காட்டிட்டு எந்தெந்த ஆஃபீஸர்ஸை நீங்கள் முதல் கட்டமாக நீங்கள் மாற்ற வேண்டும், யாரெல்லாம் இன்னும் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு திமுக காரங்க மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, திமுகவுக்காக இந்த எலெக்ஷன் ரன் பண்றாங்கன்ற லிஸ்ட்டையும் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க அதை பார்த்துட்டு என்னன்னு அதுக்கு தேவையான நடவடிக்கை இல்ல நாங்க டிஜிபி ஏடிஜிபி அப்புறம் இன்னும் இன்டெலிஜென்ஸ் ஐஜி மெடிக்கல் லீவ்ல போயிருந்தாலும் இன்னும் அவர் கேட்காம எந்த முடிவுகளும் இங்க எடுக்க போறது இல்ல. திரு செந்தில்வேல் அவர்கள் கேட்காம இன்னும் அவர் லீவ்ல போனாலும் அவர் கேட்காம எந்த முடிவுகளும் இன்னும் இங்க தமிழ்நாட்டில் எடுக்கிறது இல்ல. ஸோ அவர் தான் இந்த எலெக்ஷனே ரன் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டா கூட்டணியில இருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரியான லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸஸ் இன்க்ளூடிங் குமரகுரு அவர் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். குற்றச்சாட்டு வைக்கிறோம் சார். ஆனா நேற்றைய தினம் ஒரு சொல்றப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ப்ராப்பரா பண்ணா நாங்க இல்ல அவருக்கு கொஞ்சமாவது அவருக்கு நான் என்னன்னு புரிஞ்சு பேசினான்னு தெரியல. அதையும் சேர்த்து சொல்லிருக்கோம். அதாவது நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் ஓவராலாக கொடுத்துட்டு இது அந்த ஆர்ஓவுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. ஏன்னா ஆர்ஓவுக்கு நிறைய பேருக்கு இதை தெரியல. ஆனால் நாங்கள் ஆப்லேயும் அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஓவரால் அவங்கள்ட்ட ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம். அதான் அவர் சொல்றாரு பேப்பரில் கொடுத்தாங்கன்னு. நாங்கள் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டு அதிலே நாங்கள் சுவிதா ஆப்பில் அப்ளை பண்ணியிருக்கோம். அங்கங்கே நீங்கள் ஆர்ஓவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், கைடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆர்ஓவுக்கும் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க மாதிரி பார்த்தோம். அதை அவர் புரியாமல் பேப்பரில் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார். அப்புறம் எப்படி ஆப்பில் ரிஜெக்ட் பண்ணாங்க? அவர் அந்த பேட்டி கொடுக்குறப்ப ஆப்பில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அவர் ஆப்பில் ரிஜெக்ட் பண்ணாங்க? ஸோ அது தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே சேகர்பாபு என்ன சொன்னாரோ அதை கேட்டுட்டு அவர் பேசிட்டு அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவினர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேர்தல் ஆணையம் தான் முழு கட்டுப்பாடு, நாங்க இதுல இல்ல உங்க எல்லாருக்கும் பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கே கீழே இருக்கிற அதிகாரிகள் அவங்க எந்த முடிவு எடுக்கலாம் அவங்களோட உயர் அதிகாரிகள் கேட்காம எடுப்பாங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் போகாம இந்த மாதிரி நடக்காதுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். மேலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதன்னு சொல்லிட்டா இது தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பெரும்பாலானவர்கள் இன்னும் ஆர்ஐ தாசில்தார் ரேங்க்ல இருக்கவங்க தான் அங்கே ஆர்ஓ இருக்காங்க. அவங்க எப்படி நீங்க முடிவு எடுப்பாங்க? அவங்களுக்கு மேலே இருக்க ஆர்டிஓ டிஆர்ஓ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை கலெக்டரோ சொல்லிட்டு எப்படி முடிவு எடுப்பாங்க? ஸோ அதனால தான் நாங்கள் திரும்பவும் அந்த ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு மினிமம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல அதே தான் நாங்களும் கேட்குறோம். அந்த ஸ்பாட்டை எப்படி எங்களுக்கு ரிஜெக்ட் பண்றீங்க? திரும்பவும் நாங்கள் அப்ளை பண்ணிருக்கோம். திரும்பவும் அதே மாதிரி அப்ளை பண்ணிருக்கோம். வேறு ஒரு சில இடங்களுக்கு அப்போ அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ வந்ததுன்னா உடனடியாக எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம். காவல்துறை முதன்மை அவங்க தான் என்ஓசி கொடுக்கணும். அவங்க தாமதப்படுத்தி 2 நாள் கொண்டு வந்துறாங்க. கடைசி நாள் ஆர்ஓ டைம் இல்லாட்டி கிளம்பிடுறாங்க. இதான் நடக்குது. ஸோ 48 மணி நேரம் அதுல முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்து 48 மணி நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல அவங்க அந்த ஸ்பாட் இல்லைனாலும் வேற ஒரு ஸ்பாட் அவங்க நாங்க மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அனுமதி கேட்டிருக்கீங்க. ஆனா வேட்புமனு தாக்கலை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதியில இருந்து தொடங்குது. 4 நாட்கள் இல்ல கண்டிப்பா அது எங்களுடைய தலைவர் என்னைக்கு வேட்புமனு தாக்கல்னு அவர் தலைவர் முடிவு செய்வார். ஆனா பிரச்சாரத்துக்கு நாங்க 30ஆம் தேதி அனுமதி இல்ல எல்லா இடத்துலயும் முழுமையா இல்ல நாங்க மாற்றி தானே ஆக வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் மாற்றி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் ஆக வேண்டும். அதை மாத்திட்டு தான் இருக்கும். மாத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி.